வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நபருக்கு எப்போதுமே ஒரு தெய்வீக சக்தி இருக்கணும். நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும், அந்த தெய்வத்தோட அனுக்கிரகங்கள் பெற்று நம்ம காலடி பட்டாவே எந்த ஒரு துஷ்ட சக்தியும் விலகி போற மாரி ஒரு அற்புதமான ஒரு பிரயோக முறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த முறைய தனிப்பட்ட நபர் நீங்களும் செய்யலாம். இன்னொருத்தவங்களுக்கு செஞ்சும் குடுக்கலாம். இத நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, உங்க முகமே ஒரு தெய்வீக கடாட்சமா இருக்கும். எதனால நான் அப்படி சொல்றேன்னா, இந்த முறைய நீங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், சில நபர்களுக்கு உடம்பு வேர்த்தா சில துர்நாற்றம் அடைக்கும். ஆனா, இந்த முறைய நீங்க சித்தி பண்ணி, உங்க உடம்புல இந்த தாயத்து இருக்கிற வரைக்கும், நீங்க போனா ஒண்ணு விபூதி வாசனை அடிக்கும். அப்படி இல்லன்னா சந்தன வாசனை அடிக்கும். நீங்க சோதிச்சு பாருங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. அனுபவத்திலே நான் சொல்றேன். தாராளமாக நீங்க சோதிச்சு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 மூலிகை வேர் சரிங்களா? 3 மூலிகை வேர் மட்டும் இருந்தா போதும். அது என்னென்ன மூலிகை வேர் அப்டின்னா, குப்பைமேனி மூலிகை வேர், வெள்ளெருக்கன் மூலிகை வேர், வெள்ள விஷ்ணுகாந்தி மூலிகை வேர். இந்த 3 மூலிகை மட்டும் இருந்தா போதும். இத பௌர்ணமி சரிங்களா? நல்லா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியில காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்துக்கோங்க. சரி ரோஹிணி நட்சத்திரத்தில எடுங்க. காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்து, இத நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நல்ல வெயில்ல காய வைங்க. சரிங்களா? இந்த மூலிகை நல்ல வெயில்ல காயிற வரைக்கும் நீங்க வச்சுருங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தாம்பலத்தில இந்த 3 மூலிகையும் வச்சு, இந்த தாம்பலத்த சுத்தி அரளிப்பூ, அரளிப்பூவ நல்லா வைங்க. கொஞ்சம் கூட இதெல்லாம் நல்லா வைங்க. அப்டின்னா மல்லிப்பூ கூட வைங்க. வச்சுட்டு நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த லட்சம் முறை சித்தி பண்ணுங்க இந்த மந்திரத்த. சரிங்களா? லட்சம் திருப்பு இந்த மந்திரத்த சொன்னா மட்டும் தான் இந்த மூலிகையானது வேலை செய்யும். சரிங்களா? இத நீங்க செஞ்சதுக்கப்புறம் ஒரு தங்க தாயத்துல கழுத்துல நீங்க இந்த 3 மூலிகையும் உள்ள அடைச்சு, தங்க தாயத்துல நீங்க கட்டிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 3 மூலிகையுமே குதிரை முடியால சுத்துங்க. சரிங்களா? குதிரை முடியால நல்லா சுத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த தாம்பூலத்துல வச்சு நீங்க மந்திர உரு குடுங்க. சரிங்களா? குடுத்துட்டு ஒரு தங்க தாயத்துல நீங்க கழுத்துல அணிஞ்சுக்கலாம், கையில அணிஞ்சுக்கலாம். இடுப்புல தாயத்த அணியக்கூடாது. சரிங்களா? நீங்க கழுத்துல அணிஞ்சுக்கலாம். கையில ஆணா இருக்க பட்சம் வடது மணிக்கட்டு, பெண்ணா இருக்க பட்சம் இடது மணிக்கட்டுல நீங்க அணியலாம். இப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, எந்த தெய்வத்த கும்பிடுறீங்களோ, அந்த தெய்வத்த வெகு சீக்கிரம் சரணடையலாம் அந்த தெய்வத்திட்ட. நீங்க நார்மலா ஒரு சாமி கும்பிடுறீங்கன்னா, ஒரு 10% அப்படின்னா, இந்த நான் சொல்லக்கூடிய முறைய நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 100% வேகத்துல தெய்வத்தோட அனுக்கிரகங்கள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அது எந்த தெய்வமாகவே இருக்கட்டும். முருகன், காளி, மாடன் எதாக வேணா இருக்கட்டும். அதே மாரி எந்த தெய்வத்த அழைச்சாலும் உடனே பேசும். அது மட்டும் இல்ல, குலதெய்வம் கண்டிப்பா கனவுல பேசும். சரிங்களா? நீங்க நல்லா குலதெய்வத்த வணங்குற நபரா இருந்தீங்கன்னா, இந்த தாயத்து உங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது உங்க வீட்ல. ஏதாவது ஒரு இறப்பு நடக்க போகுது. இல்லாட்டி உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஏதாவது பகைவன் உங்களுக்கு ஏதாவது தீங்கு மாந்திரீக ரீதியா ஏதாவது குடைச்சல் குடுக்குறான் அப்படின்னா, நாள் இரவு அப்படி அதுக்கு முன்கூட்டியே சரி, கனவுல இது இது நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிவிச்சுட்டு போயிரும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு மாந்திரீக செய்வன எது பண்ணுனாலும் உங்களுக்கு பலிதமாகாது. இது முக்கால சத்தியம். எதுவுமே உங்களுக்கு பலிதமாகாது. ஏன்னா, அப்பேற்பட்ட இது. ஏன்னா, மூலிகைகளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு, மூலிகைக்கு. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய முறைய நீங்க தாராளமாக அனைவருமே பண்ணலாம். வீட்ல இருக்க குழந்தைங்க, பெரியவங்க யாராக வேணா இருக்கட்டும். எல்லாருமே இந்த இத நீங்க பண்ணும்போது, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும். நீங்க போற இடம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா தான் இருக்கும். இந்த முறைய நீங்க சோதிச்சு பாருங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.